ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நிறைய பேர் வந்துட்டு என்னோடய வாய்ஸ் மாறுதலாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இன்னும் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து ஃபுல்லாக சரி ஆகலை. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்துட்டு நான் நல்லாவே சரியாயிடுவேன், கவலையே படாதீங்க. அதுக்கப்புறமா என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் வந்து ஒரு வீடியோவும் பண்ணுவேன். என் மேலே அக்கறை வச்சுருக்க ஒருத்தருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வாங்க, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்ணுறா ஹீரோயின். ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அவங்க அப்பாவோட கொடுமையால் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவனோட சாவுக்கு இவ தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு அவளோட 40 வருஷத்தை வாழ்ந்து முடிக்கிறா. 60வது வயசில் சாகிறப்போ அவள் கடவுள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையையும் நான் சந்தோஷமாக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடவுள் வந்துட்டு ஏத்துக்கிட்டாரா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பக்கத்துலயே வந்துட்டு ஒரு ஹை பட்டன் இருக்கும், அதையும் ஒரு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நீ ஒழுங்கா வீடியோவை போடுறதுல பெருசாலாம் எனக்கு கமெண்டே பண்ண முடியாதுமா அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஹார்ட்னு போடுங்க, அதுவும் எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு சமாதி என்கிட்ட காட்டுறாங்க. அது வேற யாரோட சமாதியும் இல்லை, நம்ம ஹீரோவோட சமாதி. அப்படியே அந்த நாள்ல இருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இவன் தான் நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ. இவனோட பேர் வந்து ஸ்டீஃபன். வேகமாக அடிச்சு பிடிச்சி சைக்கிளில் வந்துகிட்டு இருக்கான். அப்படி என்னதாண்டா ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு கல்யாண வீட்டுக்கு வரான். இவ தான் நம்மளோட ஹீரோயின் ஜென்சு. எதுக்காக நீ இங்கே வந்த? நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் வந்துட்டு வாழ்க்கையே இல்லை அப்படின்னும் போது தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாத, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எங்க அப்பா வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வாங்கின கடன் மொத்தத்தையும் வந்து அந்த மாப்பிள்ளை அடைச்சிட்டான், அந்த ரீசனுக்காகவே அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பயங்கரமாக வற்புறுத்துறாரு, எனக்கு வேற வழியே இல்லை, தயவு செஞ்சு என்னை மறந்துரு அப்படின்னு சொல்றா. ஆனால் இந்த ஜென்மத்தில் உன்னை தவிர என் மனசில் வேற யாருமே வரவே முடியாது, நீ கொடுத்த இந்த சில்வர் பிரேஸ்லெட்டை வந்து நான் கழட்டவே மாட்டேன் சாகிற வரைக்குமோ, இதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து ஒரு சில்வர் பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருப்பான் போல. அதை காட்டுறா. ஹீரோக்கா மனசெல்லாம் வலிக்குது, தயவு செஞ்சு இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு கெஞ்சுறான். அவங்க அப்பா வந்து ஜென்சோ வரியா இல்லையா அப்படின்னு ஒரு கத்துறாரா. அவ்வளவுதான் பதறி போயிடுறா. நான் வரேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, நீ உன்னோட வாழ்க்கையை நல்லா வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. கதறி எழுதிட்டு இருக்கான் ஹீரோ. மாப்பிள்ளையே வந்துட்டார், வீட்டுக்குள்ள பூந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரன் பயங்கரமா கத்துறான். இவர் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை. இவர் ஆக்சுவலா நல்லவர் தான், இவர் மேல எந்த தப்புமே கிடையாது. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மேல பயம், அவளுக்கு வந்துட்டு அவர்கிட்ட சொல்றதுக்கு தைரியமே கிடையாது. அதே மாதிரி அவங்க அப்பாவுமே வந்து எப்பயுமே சாதா சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஹீரோயினை அடிச்சு கொடுமைப்படுத்துற ஆளு. அதனால தான் பயந்துகிட்டு வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறா. நைட்டா கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி மறுநாள் காலையிலேயே கடனையும் கொடுத்து கல்யாணத்தையும் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்பங்காரன் அனுப்பி வச்சுட்டான். ஹீரோ வந்து அழுதுகிட்டே வந்து கதறி அந்த கார் பின்னாடி ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் உள்ள உட்காந்து கதறிட்டு இருக்கா. அதோடு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு லெட்டர் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. நான் நல்லா இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அந்த லெட்டர் மட்டும் வருது. ஆனா ஹீரோவா அவளால பார்க்கவே முடியல. இருந்தாலும் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது, அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றதுலயே அவ சந்தோஷமாயிடுறா. அப்படி ஒரு நாள் 10 வருஷம் கழிச்சு ஒரு லெட்டருக்கு அவள் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, கொடுத்துட்டு போனவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரிப்ளை எழுதியிருக்கேன், அதை மட்டும் கொடுத்துருங்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அந்த ஆள் கொஞ்சமும் கேட்காம அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ வந்து கொடுத்தான் இல்லையா லெட்டரை, அவன் வந்து வேற யாரும் இல்லை, ஹீரோவோட தம்பி தான். ஏண்டா அவங்க அண்ணா லவ் பண்ண பொண்ணா அது, இத்தனை வருஷமாடா வந்துட்டு நீ வந்து லெட்டர் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமாண்டா என்ன பண்ணுறது, அது எங்கள் அண்ணாவோட ஆசை, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு துர்தர்ஷனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரும் நினச்சி பார்க்கவே இல்லை, அவன் செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நான் லெட்டரை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அதை கேட்டுடுறா. என்ன சொன்ன நீ, திருப்பி சொல்லு, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ பதறி போய் கேட்கும் போது அப்பதான் இவன் கவனிக்கிறான், ஐயோ இவ பின்னாடி வந்து கேட்டுட்டாளா எல்லாத்தையும்.
உண்மையாவே உனக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது, என் அண்ணன் ஒருத்தனுக்காக அவன் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்னைக்கு உனக்கு கல்யாணம் நடந்ததோ என்னி ஒரு மாசத்துல அவன் வந்து உனக்காக பொருளுங்கள்லாம் சிலதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சு இங்க உங்க வீட்டாண்ட வந்தான். அப்போ அண்ணனும் தம்பியும் 2 பேருமே தான் வந்திருக்காங்க ஹீரோயினை பார்க்கறதுக்காக. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறத விட்டுட்டு என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, பூவே உனக்காக இல்லை வந்துட்டு விஜய் பேசுவார் இல்லையா, அந்த டைலாக் மாதிரி இவன் வந்துட்டு ஒரே ஒரு பூ தான் என்னோட மனசுல பூத்தா, இதுக்கப்புறம் நான் சாகுற வரைக்கும் அவளை பத்தி மட்டும் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், வேற ஒரு பொண்ணை கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா வந்துட்டு அவன் சீரியஸா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு சிரிப்பு தான் வருது. தம்பி காரணமே சரியான முட்டாள் நீ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அவள் வந்துட்டு கஷ்டத்தில் இருக்கான்றது மட்டும் எனக்கு தெரியும், அவளை கஷ்டப்படாமல் நான் வந்து அவளுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் சரியான குடிகாரன். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, கடன் வாங்கி வாங்கி எக்கச்சக்கமாக குடிச்சு அழிச்சு அதுக்கப்புறம் இந்த கேம்லிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. மறுபடியும் அந்த கடனை கொடுத்தவன் வந்து ஹீரோயின் கிட்ட வசூல் பண்ணலாம், மாப்பிள்ளை கிட்ட வசூல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது பாருங்க, அவளுக்கும் அந்த கடனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்காக நீங்க அவ்வளோ பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ தடுக்க போயிருக்கான். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ வந்து இவங்கிட்டயே கொஞ்ச நாளுக்கு வேலை செஞ்சிருக்கான். அதாவது வாங்கின வட்டி காசெல்லாம் வசூல் பண்றதுக்கு ஆள் அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளா ஹீரோவுமே போயிட்டு இருந்திருக்கான். இதை பாருடா தம்பி, நீனவே இதெல்லாம் நான் சொல்றேன், நான் வந்து இந்த வட்டி அவகிட்ட இந்த காசு வாங்குற மூட்லயே வரல, அவளை தூக்கிட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அவன் அந்த வார்த்தை சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, டக்குன்னு அவன் கையை பிடிச்சி முறுக்கி அவனை அங்கேயே உட்கார வச்சிடறான். அதோட சும்மா விடுவானுங்களா, அவன் ஆளுங்கெல்லாம் ஹீரோவையும் தம்பிக்காரனையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிதடி கலாட்ட ஆகுது. ஹீரோ எல்லாரையும் அடிச்சிடுறான். ஆனா அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கத்திய வச்சு ஹீரோவை குத்திடுறான். ஹீரோ அந்த இடத்துலயே இறந்து போயிருக்கான். அப்பதான் வந்து ஹீரோயினோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தம்பிக்காரங்கிட்ட சொல்லியிருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். எனக்கு வந்து ஒரு நாளும் இந்த லெட்டரை எழுதி எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது உன் மேலே வெறுப்பு தான் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் சொல்கிறான். ஹீரோயின் அப்படியே கதறி அழறா. தயவு செஞ்சு அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவன் வந்து ஒரு இடத்தையும் சொல்கிறான். அந்த இடம் வந்துட்டு குப்பைமேடுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது என்னன்னா, நம்ம ஹீரோ இவன் எல்லாருமே வந்து அனாதைங்க, ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்கு யாருமே கிடையாது, அதனால இவங்க கிட்ட பெருசாக காசும் கிடையாதுன்றதுனால அவனை வந்து புதைக்கிறதுக்கு கூட சரியான இடம் கிடைக்கல அவங்களுக்கு. விஷயம் தெரிஞ்ச ஹீரோயின் நேராக அங்கே போய் பயங்கரமாக கதறி கதறி அழறா. என்னால் நீ செத்து போயிட்ட, உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் வந்து 10 வருஷம் இது எனக்கு தெரியாமே நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழறா. 10 வருஷம் ஆச்சே தவிர ஹீரோயினுக்கு இது வரைக்கும் வந்துட்டு குழந்தை கிடையாது. நேராக புருஷன்காரங்கிட்ட போறா. நான் வந்துட்டு மனசே இல்லாம தான் இந்த 10 வருஷத்தை உன் கூட வாழ்ந்திருக்கேன், அதனால தான் வந்து நமக்கு குழந்தை கூட பிறக்கலையோ என்னவோ தெரியல, தயவு செஞ்சு என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. தனியாக வாழற வாழ்க்கைக்கு நான் கண்டிப்பாக என்ன நானே காப்பாற்றிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். என்னோட பிஸ்னஸை நானே வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு 40 வருஷத்தில் என்னோட பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்த்துச்சு. நானுமே வந்து பெரிய லெவலில் முன்னேறிட்டேன். 2026 இப்போ வந்து எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்து என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு எனக்கு கொஞ்சமும் தோணவே இல்லை. ஏன்னா இவ்வளோ நாளுமே வந்து இவனை நினச்சி மட்டுமே இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இவன்கிட்ட நான் போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடவுளான்னு நினச்சி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சமாதியிலேயே போயிட்டு இவ அங்கேயே இறந்துடுறா. அடியே ஏண்டி மாடு மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் பச்சை தண்ணியாக ஊற்றுறேன் சுடு தண்ணியாக ஊற்றுறேன், உனக்கு சூடு சொன்னியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இது, இவன் இன்னும் சாகலையா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அவனை அப்பயும் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அட இரியா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிறா. இது என்ன வருஷம் அப்படின்னு பார்க்கும் போது தான் அவளுக்கு தெரியுது 1980 வந்துட்டா. ஆனால் என்ன, ஹீரோவை லவ் பண்ணுறதுக்கும் முன்னாடியே வந்துட்டா. பரவாயில்ல, எனக்கு போதும், எனக்கு இதுவே போதும், எனக்கு இது பயங்கர சந்தோஷமா இருக்கு, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நான் அவனுக்காக வாழ போகிறேன், அவனை காப்பாற்ற போகிறேன், அவனை சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரா.
1980 ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கூட இன்னும் ஒரு 3 பசங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே ஆர்ஃபனேஜ்ல ஒன்னா இருந்தவங்க. இவங்க 3 பேருமே வந்து ஹீரோ விட ரொம்ப சின்ன பசங்க தான். அதுல ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் 2 பசங்க இருக்காங்க. இந்த பொண்ணு பேரும் இன்னும் இவளுக்கு வந்து ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். இவ ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னா அவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். தலை தெறிக்க ஓடி வந்த ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே கதறி கதறி நின்று இடத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கா. இந்த ஒரே ஒரு நாளுக்காக நான் 40 வருஷம் வாழ்ந்திருக்கேன், 40 வருஷம் நீ இல்லாமல் வாழ்ந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் என்ன ஆர்வத்தில் கொஞ்சமாக வந்து சின்னதாக தப்பு பண்ணிடுறா. ஹீரோயினை மீட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயே ஹீரோவை பார்த்த உடனே ஓடி போய் ஏறி உட்காந்து பயங்கரமாக கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடுறா, அழ ஆரம்பிச்சிடுறா. அங்கே இருக்க எல்லாருமே என்ன நடக்குது, இந்த பொண்ணையே அசிங்கமே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு திட்டுறாங்க. அடியே பைத்தியம், பொம்பளை பிள்ளைமா நடந்துக்கோ, தயவு செஞ்சு இறங்கு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டு இறக்கி விடுறான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வா, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இருக்கும் போது அந்த மென்ஸும் வந்துடுறா. என்னதையா கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்கு எதுக்கு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்ற கதையா, நீ என்னது இது பண்ணி வந்து எங்கேருந்தோ ஓடி வந்து இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு திட்டுறா. ஆனால் ஹீரோயினுக்கு தான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியும் இல்லையா நல்லாவே. ஹீரோ வந்து அவளை தங்கச்சி மாதிரி மட்டும்தான் நினைக்கிறான் அப்படின்றதும் நல்லா தெரியும். அதனால அவனை பற்றி ஹீரோயின் வந்து கவலைப்படவே இல்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் நல்லா இருக்கேனான்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கு என்ன மூஞ்சி பூரா உடம்பு பூரா இவ்வளோ காயமாக இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மருந்து போடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதை பற்றிலாம் கவலை இல்லை, எங்கள் அப்பா அடிச்சது தான், அது எனக்கு பழகி போனது அப்படின்னு சொல்றா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்தான், ஒரே ஒரு பயம்தான், உனக்கு சேஃப்டியே இல்லை, நீ டேஞ்சரில் இருக்க, தயவு செஞ்சு நீ என் கூட வந்துடுறியா, உன்னை நான் நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னை யாரும் எதுவும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை பயங்கரமாக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன பைத்தியக்காரச்சி எங்கேருந்து வந்து இன்னும் திடுப்புன்னு இப்படியெல்லாம் உளறிட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்குறான். ஆட ஓரம் போமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இது பார், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்னை காதலிப்ப, இது சத்தியம். அந்த நாள் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நான் ஒரு நாளும் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கே கொஞ்சமாக சிரிப்பு வந்துடுது. இப்போ ஹீரோயின் வந்து மெச்சூர்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தானே திரும்பி வந்திருக்கா. அதனால அவளுக்கு அவளை காப்பாற்றிக்கிறதுக்கும் தெரியும், அவளுக்கு ஹீரோவை காப்பாற்றவும் தெரியும். இப்போ வந்து அவளுக்கு பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு பிஸ்னஸை எப்படி கொண்டு வரணுன்றதும் தெரியும் இல்லையா. ஸோ ரொம்ப வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கா. வீட்டுக்கு போனால் அப்பங்காரன் அடியோ உதவாக்கார, இவ்வளோ நேரம் ஊர் மெஞ்சிட்டு எங்கடி போயிட்டு வர, இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிட்டு வந்த அப்படின்னு போன உடனே கத்துறான். டேய் ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான்டா என்னால் என்னோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும், நீ இருந்தால் தானே எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரா. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் வந்துட்டு தலையெல்லாம் சுற்றி கட்டு போட்டுக்கிட்டு ஒன்று கதறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஊர் மக்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்னும் போது அப்பங்காரன் இன்றைக்கும் போட்டு அடின்னு அந்த பொம்பளை பிள்ளைய அடிச்சிருக்கான், மண்டையே உடச்சிட்டு இருக்கான். பாவம் அந்த பொண்ணு, 20 வயசு பொண்ணு, அவள் எவ்வளோதான் கஷ்டப்படுவா, இவன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, போலீஸ்காரங்களை வர வச்சு அவங்க அப்பாவை அரெஸ்டே பண்ண வச்சுட்டாங்க, இவன் பண்ணிட்டான் அப்படின்றதுனால. ஆனால் அவன் எங்கே பண்ண, இவ இதை ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, அவன் போதையில் நான் பண்ணலன்னு உளறிட்டு இருக்கான். இதில் என்ன ஒன்றுனா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினோட வீட்டாண்ட வந்து பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது, ஐயோ மண்டையே அடித்து உடச்சிட்டானா அப்பங்காரன்ற விஷயம். ஹீரோயின் ஹீரோவை பார்த்துடுறா. நீ வந்துட்டியா என்ன தேடி அப்படின்னு அவள் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா. அவள் வரான்றதை பார்த்த உடனே ஹீரோ பதறி ஓட ஆரம்பிச்சிடுறான். நான் தான் உன்னை பார்த்துட்டேன்ல, எதுக்காக ஓடி ஒளிகிற, தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறா. இவன் என்னடா பைத்தியமாக இருப்பாளா, இவ்வளோ மண்டையில் அடி வாங்கிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனுக்கு யோசனை இருக்குது. உன்னோட வீடுலாம் எனக்கு தெரியாது, நான் என் ஃப்ரெண்டை வந்துட்டு விட்டுட்டு போகலான்னு வந்தேன், அப்போ ஏதோ சவுண்டாக இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன், மற்றபடி நீ தான் இருக்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தற்செயல தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இவன்கிட்ட நம்ம போல்டாக பேசினாலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு யாருமே கிடையாது, நான் பிறந்தப்பவே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு இவன் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் போட்டு அடித்து என்னை டார்ச்சர் பண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. சரி இப்போ தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறமாவது நீ வந்துட்டு கொஞ்சம் உன்னோட வாழ்க்கையை நல்லா வாழப்பாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோக்கா அவளை பார்க்க பாவமாக இருக்கா, அதனால வந்து எதனா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி தரான்.
அப்பதான் இவன் என்ன கேட்குறான்னா, இதுக்கப்புறம் நீ தனியாக தான் உன் வாழ்க்கையை வாழணும், அதுக்கெல்லாம் எதனா பிளான் வச்சிருக்கியா அப்படின்னும் போது, அதெல்லாம் நீ கவலையே படாத, என்னை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை உன்னை பார்த்துக்கிறதுக்கும் நான் பெரிய பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் மறுபடியும் இது லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ஆல்ரெடி எல்லாரும் உன்னை வந்துட்டு ஊருக்குள்ள இருக்குன்னு தான் சொல்றாங்க, என்னன்னு தெரியல 2 நாளா நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டேயா, அதனால எல்லாருமே உன்னை வந்துட்டு பைத்தியன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இன்னும் நீ பைத்தியம் மாதிரி பேசாம கொஞ்சம் மட்டும் தெளிவா நடந்துக்கோ, நீ தான் உன்னை பார்த்துக்கணும், பத்திரமா இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஐயோ சாப்பிட்டுட்டாவது போய் என் கூட இதை அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா ஹீரோ போயிடுறான். பரவாயில்ல, நீ என்ன லூசுன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா நீ எனக்காக உயிரையே விட்டுருக்க, உன்னோட லைஃப்பையே நீ தியாகம் பண்ணிட்ட. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த மறுபடியும் நடக்க விட மாட்டேன். உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்னன்றதை நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு கார்மெண்ட்ஸ் பற்றி தான் வந்துட்டு தெரியும் இல்லையா, அதனால இவ என்ன பண்ணுறா அப்படின்னா மறுபடியும் வந்து துணிங்கள்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு இவ சேல் பண்ண ஆரம்பிக்கிறா. நல்லபடியாக வந்து காசு சேர்த்து வைக்கணும், ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹீரோ அந்த கடனை வசூல் பண்ற அந்த வில்லன் கிட்ட வேலை செய்யக்கூடாது அப்படின்றது தான் இப்போ அவளோட குறிக்கோளா இருக்கு. அப்படியே 2-3 மாசம் போகுது. இவ வந்துட்டு ஓரளவு சம்பாதிச்சிடுறா. அப்ப என்ன பண்றான்னா ஹீரோக்காக சில ட்ரெஸ்ஸுங்க ஷூலாம் வாங்கிக்கிட்டு ஹீரோ பார்க்க வீட்டுக்கு போறா. கதவு திறந்தே தான் இருக்கு. உள்ள போன அவன் வந்து ஹீரோ உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் சாகும் போது வழியில எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் லவ் பண்ண டைம்ல எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தெல்லாம் யோசித்து பாக்குறா. ஒரு வழியா நேராவே வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. இன்னமும் நீ எக்கனாமிக்ஸ் தான் படிக்கிறியா, உனக்கு எக்கனாமிக்ஸ்ல தான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்கும் போது, நீ எப்படி உள்ள வந்த சொல்லாம கொள்ளாம எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் உனக்காக சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னோட பிஸ்னஸ் ஓரளவு நல்லாவே போகுது அப்படின்னும் போது, ஆமா அலைவ மாறி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு, இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்றான். கரெக்டா மென்ஸு அந்த இடத்துக்கு வந்துடுறா. அடியே சக்களத்தி சக்களத்தி எதுக்கடி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து அவளை கொஞ்சமும் ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்லை. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை அவாய்ட் பண்ணணும். அவன் என்ன பண்றான்னா அவ கூட எழுந்து வா போகலாம், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளுக்கு பயங்கர சந்தோஷம். பத்தியா என் கூட தான் வந்தாரு, உன்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கேருந்து அவ போறா. ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணுற வேலை தானே பார்த்துட்டு இருக்கான். அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓனர்கிட்ட சொல்லிட்டான் போல. அதனால இவனோட அந்த 4 பேரில் ஒரு தம்பியை வந்துட்டு அவனுங்க கிட்னாப் பண்ணிட்டானுங்க. இப்போதான் ஹீரோக்கு அது தெரிஞ்சு பயங்கர கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவ வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுடுறா. தம்பிக்காரனோட கையை பிடிச்சி நீ எங்கேயும் போகாத, நீ இங்கே இரு, மென்சுவை பாத்துக்கோ, நான் போய் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ எடுத்துட்டு வந்ததெல்லாம் அங்கேயே போட்டு ஓடுறா. என்னடா இவ போய் என்ன ஹீரோவை பாத்துக்குவா, நம்மள என்ன இங்கே இருக்க சொல்றான்ற மாதிரி அவன் பாக்குறான். அங்க போய் பார்த்தா ஹீரோவோட தம்பிக்காரனை போட்டு அடி அடின்னு பயங்கரமா அடிச்சு வச்சிருக்கானுங்க. அப்ப அந்த ஓனர் என்ன சொல்றான்னா, உனக்கு உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கே தவிர எப்போ இங்க இருந்து போகணும்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. நீ வேலை செய்ய மாட்டே, உன் தம்பியை மட்டும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா 10 லட்சம் கொடுத்து கூட்டிட்டு போ, இல்லைன்னா எங்க எல்லாரும் வின் பண்ணி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்பிடுறான். ஆளுங்க கிட்ட ஹீரோவுமே முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு டைமுக்கு மேல ஹீரோவால முடியல, அப்படியே சோர்ந்து உட்காந்துடுறான். என்னப்பா இன்னமும் நீ சண்டை போடணும் தான் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவனை தொடணும் அப்படின்னா என்னை தாண்டி தொடுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உருட்டைக்கட்டையோடு நின்றுக்கிட்டு இருக்கா. அடடா இப்ப நான் யாரை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேங்கா எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ எல்லாம் என் முன்னாடி வந்து இருக்கக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வில்லனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அவதான் செம கொலவரியில இருக்காளே, ஹீரோவை இவன் தான் கொண்டான்றதுனால சும்மா ஜாக்கி சானோட அக்கா பொண்ணு ஜூலி மாதிரி சும்மா பறந்து பறந்து எல்லாரையும் பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கா. அவனுங்களுக்கா ஆச்சரியம். அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். என்னடா இவ இப்படி சண்டை போடுறாள்னு சொல்லி ஹீரோயினோட ஆளுங்கெல்லாம் வந்து உருட்டைக்கட்டை எடுத்துட்டு வந்து இவங்களோட கேங்கையே சுத்து போட்டு நின்னுறாங்க. என்னடா இவ கேங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எதுவும் வேண்டாம், நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு எஸ்கேப் ஆகி போயிடுறானுங்க.
அடியே நீ என்னடி பொம்பளை கேங்ஸ்டர் அடி அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. நீ எதுக்காக இந்த மாதிரி லூசுத்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கை காலெல்லாம் எவ்வளோ அடிப்பாரு. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இவ்வளோ அடி உனக்கு படலாமா? உன் ஃபேஸில் எதனா அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஹீரோயினும் உடனே வீக்காக இருக்க மாதிரி ஆமாம் என் காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோ வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கே அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னும் போது இது பார் வரியா இல்லை நான் உன்னை விட்டுட்டு போயிடவா அப்படின்னு சொல்லும் போது உடனே ஏறிக்கிறா. இப்பதான் தெரிய வருது அவ கேங்கெல்லாம் யாரும் வச்சுட்டு இல்ல. ரோட்ல நடந்து வரும்போது கூலிக்கு ஆளுங்களை கூட்டின்னு வந்து உருட்டைக்கட்டையை எடுத்துன்னு உள்ளே வர சொல்லியிருக்கா. சொல்லும் போது டைமுக்கு நான் விசில் அடிக்கும் போது வாங்கன்னு அப்படிதான் அவனுங்க வந்திருக்கானுங்க. இப்போதான் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவளை இறக்கி விட்டுட்டு இது பார் உன்னோட நேரத்தையும் உன்னோட காசையும் என்னால் வரையும் ஆக்காத. தயவு செஞ்சு உனக்கான லைஃப்பை நல்லபடியாக வாழு. உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக செட்டே ஆகாது. நீ என்னோட டைப்பும் இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா டேரெக்டாக இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோயின் என்ன சொல்லனா சரி ஓகே உனக்கு என்ன பிடிக்கல பரவாயில்ல நீ வா எனக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு போ. எங்கள் வீட்டில் தான் யாரும் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. கண்டிப்பா நீ பொண்ணே இல்லை தெரியுமா, நடுராத்திரி ஒரு ஆம்பளை பையனை வீட்டுக்கு வந்து எனக்கு மருந்து போட்டு விடுன்னு கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, உனக்கு என்ன பிடிக்காது, நான் உன் டைப் இல்லை அப்புறம் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு கேட்குறா. அங்கே போய் பார்த்தா தையலுக்கு எல்லாம் போடுற அளவுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் கிட் வச்சுருக்காங்க. அவங்க என்னதான் இது இவ்வளோ வச்சிருக்கியே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என் அப்போ எப்போ பார்த்தாலும் அடிச்சு என் மண்டையெல்லாம் பொழந்து விட்டுருவான். நான் என்ன பண்ண முடியும், நான் ஹாஸ்பிட்டலுக்கா போக முடியும், என்கிட்ட காசு தான் இருக்கா, அதனால நானே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நானே தான் எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவ கையிலலாம் அடிபட்டிருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து போட்டு விடுறான். அப்பதான் ஹீரோயின் கேட்குறா என்னோட பிஸ்னஸ்ல நீயும் சேர்ந்துக்கிறியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீரோக்கு கொஞ்சமா ஈகோ இடிக்குது. அது மட்டும் இல்லாம இவ பக்கத்திலேயே இருந்தோம்னா நம்மளும் இவ மேல காதல்ல விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. தயவு செஞ்சு வந்துட்டு நீ என்னை வந்து தொல்லை பண்ணாத, உன்னோட லைஃப்பை மட்டும் நீ பாரு, அது மட்டும் இல்லாமல் என் மேலே நீ எந்த காசையும் செலவு பண்ணி வேஸ்ட் ஆக்க வேண்டாம், உன்னோட லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு யாருமே கிடையாது அப்படின்னும் போது அப்போ உனக்கு மட்டும் யாருன்னா இருக்காங்களா, உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட வீட்டு பக்கத்துலேயே போயிட்டு ஸ்டாலை போட்டுடுறா. அங்கே மென்சு வரா. மென்சு வந்த உடனே அடியே நீ அடி சக்களத்தி மக சக்களத்தி அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்றா. இங்கே எதுக்கடி வந்து கடையை போட்டேன் அப்படின்னும் போது உன்னோட அண்ணனை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது அண்ணாவா, அவன் என் காதலன் அப்படின்னு சொல்லி மென்சு சொல்கிறா. இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கும் அவன் தான் காதலன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அதாவது ப்ரீவியஸ் லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் எடுத்திருப்பார் இல்லையா, அவர் அந்த சைடு வராரு. அவருக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. ஹீரோயினை பார்த்த உடனே ஏதோ அவருக்கு ஞாபகம், உங்களை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுக்கா செம்ம ஷாக்கு. அவர் தான் ரொம்ப நல்லவர் இல்லையா, அவரோட லைஃப்பையும் இவ கெடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு அவளுக்கு குற்ற உணர்வுல தானே இருக்கா. தெரிஞ்ச மாதிரி மட்டும் காட்டிக்க மாட்டான். ஆனால் வந்துட்டு இந்த 2 ஷர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு சேலரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு காசு தந்தா போதும், இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கம்பல் பண்ணுறா. அவர் இல்லை உங்களுக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருந்தது, அதனால தான் நின்று எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு காசை பற்றி எல்லாம் பிரச்சனையே இல்லை, தயவு செஞ்சு இது 2 நீங்கள் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஹீரோயின் கொடுக்குறா. நம்ம ஹீரோ வெளியில் வந்து இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவரை பார்த்தா நல்ல வேலையில் இருக்கிற ஒரு மாதிரி இருக்காரு, அவர் தான் செட் ஆவார் ஹீரோயினுக்கு, நம்மலாம் செட் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அவ்வளோதான், ஹீரோயினை பார்க்காம அப்படியே அவன் திரும்பி அங்கேருந்து போகிறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறா. ஹீரோயின் கூப்பிடுறதெல்லாம் அவனோட காதில் கேட்குது, இருந்தாலும் அவன் தான் வந்துட்டு அவளை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறான் இல்லையா, அதனால போயிடுறான். ஹீரோயின் கீழே விழுந்து கையெல்லாம் அடி, அப்படியே மனசு நொந்து போய் அவள் கையை அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன கஷ்டம்னா இதோட அவ்வளோதானா, இவன் நம்மளை கண்டிப்பாக திரும்பியா பார்க்காம போயிடுவானா, இவனை எப்படி காதலிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ அடிபடாமல் இருக்கணும்னு நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படின்னும் போது நீ வந்துட்டியா, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அடியே இல்லை, எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு எழுந்துக்க கூட முடியல, கையை ஊனி. அதனால ஹீரோவே வந்துட்டு அவன் கர்ச்சிஃபில் கட்டெல்லாம் போட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான்.
அவள் அங்கே வியாபாரம் பண்ணுற வண்டி இருக்கு இல்லையா, அதையும் அவன் தான் ஓட்டிகிட்டு போகிறான். அவளுக்கு 2 கையிலையும் அடிபட்டிருக்கிறதுனால அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாரு, நீ ரொம்ப டேலண்டட் தான், கொஞ்ச நாள்லேயே வந்து நீ பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, ஓரளவு உன்னையும் நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட, உனக்கு நான் எந்த வகையிலையும் வந்துட்டு செட் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனோட வாய்ஸ் கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்குது. அது பார்த்த உடனே ஹீரோயினுக்கு புரியுது, இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கார்ஃப் வந்து அவளே பின்னி வச்சிருக்கா போல. அதை எடுத்து ஹீரோக்கு கொடுக்குறா. அவள் வீட்டாண்ட போன உடனே, இது நானே உனக்காக பண்ணி வச்சேன், வின்டரும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, இனிமே இதை யூஸ் பண்ண அப்படின்னு அவளே போட்டு விடுறா. ஆனா ஹீரோவோட மனசுக்குள்ள இதுக்கு நான் தகுதியான ஆளே கிடையாது அப்படின்றது மட்டும்தான் ஓடுது. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீ மட்டும்தான் என் மனசுல இருப்ப. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட லைஃபை உன் கூட மட்டும்தான் வாழ்வேன், வேற யார் கூடயும் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ ஓடிடுறா. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு தகுதியானவன் நான் கிடையாது, நான் வந்துட்டு வேலையும் இல்லாமல் இருக்கேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அவளாவே ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த ஒரு 10-15 பேர்லாம் தைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுறா. மறுபடியும் வந்துட்டு அந்த புருஷங்காரனை பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுத்த சட்டை எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், என் கூட வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவளுமே வந்துட்டு கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஒத்துக்கிறா. 2 பேருமே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆர்டர் எல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ தற்செயலாக அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் தான் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுவா இல்லையா, வா வா நீயும் எங்கள் கூட சாப்பிடு, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்தோம் அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறா. ஹீரோக்கு ரொம்ப தயக்கமாகவே தான் இருக்குது, தயக்கமாகவே தான் உட்காடுறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம பார்த்ததே 2 வாட்டி தான், நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது, இல்லை நான் நல்ல வேலையில் இருக்கேன், கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன், என்னை நம்பலாம், நான் ரொம்ப நல்லவன், நான் குடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், எனக்கு எந்த பொண்ணுங்க கூடயும் பழக்கம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, அதே மாதிரி தான் ஹீரோயினுமே ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவகிட்ட பேசி பழகுனதுல எனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து கரெக்டான ஒரு சாய்ஸை தான் எடுத்திருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கரெக்டான மேட்சிங்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து, சார் நான் அவனை தான் சார் லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன சார் இப்படி குழப்பி விட்டுட்டீங்க, நான் வந்துட்டு கண்டிப்பாகவே என் மனசை மாற்றிக்கவே மாட்டேன், உங்களோட மனசை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போவும் இவன் என்ன நினைக்கிறான்னா, நீ ரொம்ப நல்லவன், என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கணும், நான் ரொம்ப மோசமானவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஹீரோயின் அப்படியே சோகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. பார்த்தா வீட்டுக்குள்ளே தீ பிடிச்சிடுச்சு. அவ்வளோதான், அலறி அடிச்சுட்டு வேக வேகமாக உள்ளே ஓடுறா. ஹீரோ அந்த சைடாக வரான். அப்போ தான் ஹீரோயின் உள்ளே போனால் இன்னும் வரவே இல்லை அப்படின்றது தெரிய வருது. உடனே இவனும் யோசிக்கவே இல்லை, உள்ளே போயிடுறான். பார்த்தா ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு துணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துட்டு இருக்கா. இவன் கஷ்டப்பட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வெளியில வரான். அடியை பைத்தியக்காரி, உன்னோட உயிரை விட என்னடி பெருசா பொக்கிஷம் வச்சுட்டு இருக்க, எதுக்கடி உள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்பதான் எழுப்புறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்த்தா, இவனுக்காக வந்து ஸ்வெட்டர் பின்னி வச்சிருந்தாலாம், அந்த ஸ்வெட்டர் இவன் கிட்ட கொடுக்கணுன்றதுக்காகவே அதை எடுக்கிறதுக்கு உள்ள போயிருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோயினும் கடுப்பாயிடுறான். இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக என்ன நீ உயிரையே விட்டுருப்ப அப்படின்னும் போது, தயவு செஞ்சு அப்படி பேசாத, நான் வந்து இது எல்லாமே உனக்கு பண்றது எல்லாமே ஒரு கடமையா பண்ணல, நான் உன் மேல இருக்க காதலால பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட காதலை நீ ரொம்பவே அசிங்கப்படுத்துற, தயவு செஞ்சு போதும், இதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிடுறா. அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மென்சோ இருக்கா இல்லையா, அவளை தான் போலீஸ் பிடிச்சிட்டு வராங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த இடத்துல நெருப்பை வச்சுட்டு ஓடி இருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுக்கு நீ இந்த வேலையை பண்ண அப்படின்னும் போது, ஆமா இவளும் உன்னை லவ் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு பயமா இருக்கு நீ அவளை லவ் பண்ணிடுவியோன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவள் பயப்படணும்னு சொல்லி மட்டும்தான் நான் இதை பண்ணேன், அவளுக்கு உயிருக்கு எதுவும் ஆகணும்லாம் நான் நினைக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழறா. உடனே ஹீரோயின் இல்லை அவன் என்னோட தங்கச்சி தான், அவளை பிடிக்க
வேண்டாம் நீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்திடுறா. அப்பதான் ஹீரோவை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக, இதை பாருமா நான் இவள இல்ல வேற யாரை கல்யாணம் பண்றனோ பண்ணலையோ, ஆனா உன்னை பண்ணிக்கவே மாட்டேமா, உன்னை நான் தங்கச்சா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து உன் கூட வளர்ந்தேன், எனக்கு உன் மேல காதல் வரவே வராது அப்படின்னு சொல்லும் போது ஒன்று கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. ஆனால் மென்சு வந்துட்டு அவளோட தப்பை உணர்ந்துட்டா. ஹீரோயினுக்கு எதனா ஆயிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பயந்துட்டா. ஆனால் ஹீரோயினுக்கு எதுவும் ஆகலைன்னு ஒன்று பயங்கரமாக இப்போ வந்து ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறா. ஹீரோயினும் மன்னிச்சிடுறா. ஹீரோயின் அப்போ தான் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இது பாரு என்றைக்குமே நீ எனக்கும் தங்கச்சி மாதிரி தான், நான் வந்து உன் மேலே கோவப்படவே மாட்டேன், நீ எல்லாமே வந்து தெரியாமல் அறியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒரு நாள் மாறிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான் ஆகுது. மென்சோ வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கா, ஹீரோ மட்டும்தான் அவனுக்குன்னு வீடு வாடகைக்கு எடுத்துட்டு தங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு நான் வந்துட்டு பிளாட்ஃபார்மில் தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி இல்லாத ட்ராமாலாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மென்சோவும் ஆமாம் அண்ணா உன்னோட இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்படியே மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி வலது காலெல்லாம் எடுத்து வச்சு வர மனசுக்குள்ள கல்யாணம் பண்ணி வர மாதிரி ஒரு நினைப்பு அவளுக்கு. ஒரு பெட்ரூம் தான் இருக்கு இல்லையா, நம்ம 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல படுத்து தூங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. இல்ல நான் சோஃபாலேயே படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறிடுறான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லி இவ கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் பதட்டமா இருக்கான்றது இவளுக்கு நல்லாவே புரியுது. நடு ராத்திரி ஹீரோ வந்து தூக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறான். எதையோ பார்த்து பயப்படுறான். என்னத்தடா பார்த்தான் அப்படின்னு பார்த்தா ஈரட்ல கேண்டில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. என்னத்துக்கு இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னும் போது, உனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றா. எனக்கு பர்த்டேவா, இன்னைக்கு என்னோட பர்த்டே எல்லாம் இல்லை, என்னோட பர்த்டே என்னன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, அதில் என்ன பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு என்னோட பர்த்டே தான் இனிமே உன்னோட பர்த்டேவும், இனிமே நம்ம வாழ்நாள் பூராவும் நம்ம சாகிற வரைக்கும் இந்த நாளை ஒன்றா கொண்டாட போகிறோம், உனக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோ அப்படின்னும் போது இவனுக்கு அப்படியே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும், இவ ரொம்ப நல்லவளா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிக்கிறான். ஹீரோயின் என்ன வேண்டுறா அப்படின்னு பார்த்தா, உனக்கு என்னெல்லாம் நீ ஆசைப்படுறியோ அதை எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி அவ வேண்டிக்கிறா. அப்படியே ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிடுறா. ஆனா டக்குன்னு வந்து காத்துல ஜன்னல் அடிக்குதா. இவங்க 2 பேருமே பயந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, நானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறுநாள் பேசலான்னு நினைச்சேன், அவ வந்துட்டு முட்டாள்தனமா ஏதோ விஷயம்லாம் பண்ணிட்டா, எப்படி உன்கிட்ட எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, ஆனா நீ ரொம்ப புரிஞ்சு ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிட்ட, அவ சின்ன பொண்ணு, அவளை மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். எனக்கு தான் நல்லாவே தெரியுமே அவ உன் தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு அவ மேல கோவமே வராது, உனக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அது எல்லாமே நான் சேர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறான். இவன் வந்து ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே போறான். ஆனா அவன் வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட ஃபேக்டரிக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறான். என்னது நீ ஃபேக்டரி வச்சுட்டியா அப்படின்னும் போது, ஆமா நான் வந்து இது எல்லாமே உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு நினைச்சேன், இந்த ஃபேக்டரியே உன் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னது ஏன் பேர்ல இருக்கா, என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி பாக்குறான். இது எல்லாத்துக்குமே இனிமே நீ தான் முக்கியமான ஆளு, அது மட்டும் இல்லாம நீ தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்து நான் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணலான்னு இருக்கேன், அவங்களையும் வந்து முன்னேற்றணும்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு அப்படியே இவ பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கறதுக்கு லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இவ வந்து எவ்வளோ பெரிய ஆள், இவ எவ்வளோ ஒரு டேலண்டட் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது. ஹீரோ போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேர்கிட்டயே எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களையும் வந்து பிஸ்னஸ்க்கு கூப்பிடுறா அப்படின்னும் போது, மென்சோ வந்து இப்போதான் ஹீரோயின் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கா இல்லையா, அவள் உடனே ஓகே சொல்லிடுறா. பசங்க 2 பேரும் வந்துட்டு சைலண்டாக இருக்கும் போது அவனுங்க கிட்ட என்ன கேள்வி, நம்ம 2 பேரும் போயிட்டு அவனுங்க தானா வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்கிறா. இனிமேல் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீ தான் போய் மீட் பண்ணணும், உனக்கு தான் வந்து படிப்பறிவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறா. அப்படியே ஹேர் கட்டிங் எல்லாம் மாற்றி அப்படியே கோட் சூட் எல்லாம் போட்டு சூப்பராக ஜம்முன்னு ஆகிட்டா. இப்போதான் இந்த வில்லனை காட்டுறாங்க. வில்லன் வந்துட்டு ஹீரோயினை பயங்கரமாக ஃபாலோ பண்ணி அவள் என்னென்னலாம் பண்ணுறான்றது தெரிஞ்சுக்கிட்டான். அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த பொம்பளை சரியான ஆளாக இருக்கா, அவள் எங்கேருந்து தான் ஓடி ஓடி எப்படியெல்லாம் பிளான் பண்ணி சம்பாதிக்கிறா தெரியுமா, இப்போ பெரிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டா, வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாலாம், அப்படி இப்படின்னு இவனுங்க வயிறு எறிகிறானுங்க. கண்டிப்பாக அவகிட்ட பணம் அதிகமாக இருக்கும், அதை நம்ம எப்படியாவது பிடுங்கணும் அப்படின்றது தான் இப்போ இவனுங்க பிளான் பண்ண போகிறானுங்க.
ஹீரோ வந்துட்டு போன ஃபர்ஸ்ட் டீலே ஓகே பண்ணிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஒரு பீஸுக்கும் வந்து அந்த ரேட்டையுமே இன்க்ரீஸ் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. ஹீரோயினுக்கும் இதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். இதில் பாதி உன்னோட ஷேரு பாதி என்னோட ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு பாதியை ஹீரோ கையில் கொடுத்துட்றா. அவனுக்கு செம ஷாக்கு. இல்லை இது எனக்கு ரொம்ப அதிக பணம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பார்த்துருக்கேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை அவங்களுக்குன்னு வர ஷேரை நம்ம வந்து கரெக்டாக பிஸ்னஸ்னு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே அந்த காசை வேஸ்ட் பண்ணாமல் பிஸ்னஸை பற்றி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய புக்குங்களெல்லாம் வாங்குறான். தம்பி தங்கச்சிக்கெல்லாம் வந்துட்டு அந்த காசை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறான். அப்போ தான் தம்பிக்காரன் என்ன கேட்குறான்னா, அவங்க தான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, உனக்கும் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ ஏன் அதை காமிச்சிக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது பார் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு, மண்டை மேலே போடுவேன் அப்படின்னு திட்டிடுறான். அதுக்கப்புறம் தான் அவசரமாக வந்து கிளம்பி கம்பெனிக்கு வராங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஃபேக்ட்ரியில் தீ விபத்து. எப்படி நடந்தது அப்படின்றது யாருக்குமே புரியவே இல்லை. ஆனால் மின்சோ என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆள் தான் வந்து காலையிலேருந்து இந்த இடத்த சுற்றி வந்துனந்தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் புரியுது அவனுங்க பண்ண வேலை தானே. ஒரு விஷயத்தை உருவாக்கவே முடியாது, அதுக்கு தகுதியே இல்லாதவன் தான் வருத்தப்படணும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஒருத்தி கிடையாது, நம்ம இத்தனை பேர் இருக்கோம். ஸோ எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் இது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவனுங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு பெரிய பிளானும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் ஹீரோயின் வந்து அவன் மேலே ஒரு கொலை வெறி ஆத்திரத்தில் பேசுகிறா. நல்லாவே ஹீரோக்கு புரியுது, என்னடா இவ நம்மளை விட அவன் மேலே எதுக்காக இவ்வளோ கொலை வெறியில் இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், பிளானை வந்து மறுநாளே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ மட்டும் வந்து ஃபாரின் கிளைண்ட்டை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவங்க 4 பேரும் வந்து அந்த வில்லன் இருக்கான் இல்லையா அவனோட இடத்துக்கே போகிறாங்க. மற்ற 3 பேரையும் வெளியிலேயே இருக்க வச்சுட்டு ஹீரோயின் மட்டும் உள்ளே வில்லன் கிட்ட பேசுறதுக்கு வரும்போது, என்ன தைரியத்தில் நீ இங்கே வந்த, உண்மையாகவே சொல்கிறேன்டி, நீ வந்து ஒரு பக்கா திமிர் பிடிச்ச ஆளு, நீ எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். உடனே ஹீரோயின், புரிஞ்சா சரி, உண்மையாகவே நான் ரொம்ப திமிர் பிடிச்சவ தான், எனக்கு எதை பார்த்தும் பயமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உனக்கு சொல்லிக்கிறேன், நீ இதுக்கப்புறம் என்ன மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் அது எனக்கு லாஸ் ஆகுமே தவிர நான் என்றைக்கும் விழுந்துட மாட்டேன். இதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளோட ஈகோவையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். நீ என்ன ஒரு 5-10 வந்து ஆளுங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அடி ஆளுங்களை வச்சு ஆளை அடிக்க விட்டுட்டு இந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்க. என்னோட பிஸ்னஸில் நல்ல வருமானம், நான் உனக்கு ஒரு ஏரியாவை கொடுத்துட்றேன், அதில் நீ வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், இவனுக்கு செம்ம சந்தோஷம். ஓகே அப்பனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸுக்கு ஒத்துக்கிறான். ஆனால் நீ சைன் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட்டும் என்னோட கம்பெனிக்கு கீழே தான் வரணும், உன்னோட டைரக்ட் கம்பெனியில் நீ சைன் பண்ணக்கூடாது, அங்கே வர ப்ராஃபிட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போதைக்கு இவனுக்கு இதெல்லாம் பெருசாக புரியல. ஆனால் இது எல்லாமே ஹீரோயின் தான் பிளானாக பண்ணுறான்றது அவனும் வந்துட்டு லாபம் வந்தால் போதும் அப்படின்றதுக்காக சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். டீலை முடிச்சுட்டு சும்மா பில்ல அஜித் குமார் மாதிரி சீனா வெளியில வர ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் வந்து நடந்ததை பத்தி எல்லாம் வந்து சொல்றா. இவ வந்துட்டு இப்போ ப்ரெசண்ட்ல இருந்த காலம் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணா இல்லையா, அதனால இவளுக்கு பிஸ்னஸ் அறிவு அதிகம். அவள் தான் கம்பெனிக்கு கீழே தான் வந்து எல்லாமே சைன் பண்ணணும்னுட்டா. ஆக மொத்தம் அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இவளோடது. அவனுக்கு வெறும் ப்ராஃபிட்டில் காசு கொடுத்துனுக்க போகிறா. கொஞ்ச நாளுக்கு அவனை ஏதாவது ஒரு வகையில் சிக்க வச்சுட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அந்த கான்ட்ராக்டும் இவங்களுக்கு தான், அவனோட தொல்லையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதுதான் இவளோட பிளானு. நைட்டு இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். அங்கே பார்த்தா கார் ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறா ரோட்ல. ஹீரோ அப்படியே பதறி போய் அங்க ஓடி போய் நின்று பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரோ. டேய் எப்படா வந்த, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஹீரோயின் பின்னாடி நின்னுக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், கொஞ்சமும் யோசிக்கல ஹீரோ. ஹீரோயினை பார்த்த உடனே பதறி அடிச்சு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் பதறி போயிட்டேன், உனக்கு எதுனா ஆனா சத்தியமா உயிரோடையே இருக்க மாட்டேன், என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இதுக்கு மேல உன்னால என்கிட்ட நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதோட 2 பேரும் வீட்டுக்கு போய் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதான் வில்லனை வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு சர்ப்ரைஸா வந்து அந்த பிரேஸ்லெட்டை ஹீரோ வாங்கிட்டு வந்து தரான். அதே பிரேஸ்லெட் அதை பார்த்த உடனே ஹீரோயின் அழவே ஆரம்பிச்சிடுறா. ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும் போது,
இதோடு நான் 40 வருஷம் வாழ்ந்திருக்கேன், இப்போதான் அதை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ மறுபடியும் அது என் கைக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. லைட்டாக ஹீரோயினா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஆனால் ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஹீரோ இதோடு நிறுத்திக்கலாம், எனக்கு என்ன வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மனசில் இருக்கிற உண்மையை மட்டும் பேசு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், அதுக்கு மேலே உண்மைன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பேச முடியும்? ஸோ அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே ஒன்றா இருக்காங்க. மறுநாள் காலையில் மின்சு வீட்டுக்கு வர இவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கர வெக்கப்பட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி வில்லங்கமாக சிரிச்சிட்டு இருக்காளா. மின்சை கண்டுபிடிச்சிடுறா. ஏய் தயவு செஞ்சு வேலை இருக்கு, காலையிலேயே கம்முன்னு இருங்க, வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஃபேக்ட்ரி எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக வரான். ஹீரோ தான் முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, கொஞ்சம் நார்மலாக இரு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் வந்து வில்லனுக்கு கையை கொடுக்குறான். தயவு செஞ்சு வந்துட்டு மறுபடியும் மூஞ்சிலேயே எல்லா ரியாக்ஷன் நம்ம பிளான் எல்லாம் காட்டி கொடுக்குற மாதிரி நடிக்காத, ரொம்ப கேவலமாக இருக்குது, நீ நடிச்சே வந்து காட்டி கொடுத்துருவ போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கலாச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அப்படியே லைஃப்பில் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்க 2 பேரும் லிவின்ல ஒன்றாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் மென்சோ வந்த உடனே அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த வில்லனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவ்வளோ சீக்கிரமா நம்ம பிளான் பண்ணது இவ்வளோ சீக்கிரமா நடந்துடுச்சு அப்படின்னும் போது, ஆமாம், அவன் நம்மளோட கூட்ஸ் கூட சேர்த்து வச்சு அவன் இல்லீகலாக வந்து சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கடத்திருக்கானா, அதனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நமக்கு அதில் எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவனோட கம்பெனி வேற ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி பேரில் தான் அவன் தெரியாமல் அதில் லோகோலாம் ஒட்டிட்டு இருக்கான், ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே இவங்க 2 பேருக்கும் அப்பாடா அப்படின்னு இருக்கு. ஹீரோயினுக்கு அவன் வெளியில் இருந்தாதான் ஹீரோக்கு ஆபத்து வரும், அவன் இனிமேல் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. இவங்க தான் வந்து ஷிப்பிங் எல்லாம் பார்த்துக்கிறாங்க போல ஹீரோயினுக்கு. இப்போதான் ஹீரோயின் பண்ண பிளானே தெரியுது. ஆக்சுவலாக வந்துட்டு வில்லன் வந்து இவங்க கம்பெனி லோகோவில் தான் வந்து எல்லாத்தையும் கடத்திருக்கான். அந்த ஷிப்பிங் நடக்கும் போது கப்பலுக்குள்ளே இவங்கள ஆளுங்களை விட்டு அதில் லோகோ எல்லாம் ஹீரோயின் தான் மாற்ற சொல்லியிருக்கா. இது எல்லாமே ஹீரோயினோட பக்கா பிளானு. அவன் கடத்தினது போதை மருந்து, அதாவது பல வருஷத்துக்கு இப்போதைக்கு அவனால் வெளியில் வரவே முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலையில் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஸோ அடுத்த சீன்லேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்குது. இந்த பழைய ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக்கு, இவர் ஏன்டா இங்கே வந்தாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போதான் அவர் பதறாரு, இல்லை நான் மின்சோக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மின்சுவும் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு, நானாக தான் இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் ரொம்ப அப்பாவியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க, அவங்க 2 பேரும் பேராக இருந்தாங்கன்னாலும் நல்லபடியாக லைஃப்பை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு நம்பிக்கை கொடுக்குறா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 குழந்தை இருக்கு. அதே 2026 வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த வாட்டி ஒன்றா இருக்காங்க. இதுக்கு அப்புறமா என் உயிரே போனாலும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன், இவன் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன், அதை நான் சாதிச்சிட்டேன் கடவுளோட ஹெல்ப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக வீட்டில் இருக்காங்க. பசங்க 2 பேரும் இவங்க பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளைங்களை பார்த்து பிள்ளைங்களை வளர்த்து நமக்கு முதுமை காலம் வரும்போது நமக்கு பிடிச்சவங்க கூட வாழறோம், அது வரைக்கும் அவங்க கூட வாழறோம் அப்படின்றது உண்மையாகவே பெரிய விஷயந்தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது இந்த ட்ராமா. இதோட கதை ரொம்ப சாஃப்டாகவும் எந்த ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ட்ராமேட்டிக்காக அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.